செர்விக் கேன்சர் தான் அதிக அளவில் இருந்தது. இப்போ வந்து மார்பக புற்றுநோய்ங்கிறது அதிகரிச்சுட்டே வருது. இதுக்கு என்ன காரணம் சார்? நம்ம ஃபேமிலியில் இருந்திருக்கோம் அந்த காலத்தில், பட் வி won't know because என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்திருக்கு மேம் இந்த புற்றுநோய் குணப்படுத்துறது, அது குறிப்பாக மார்பக புற்றுநோய் குணப்படுத்துறதுல என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் இப்போ வந்திருக்கு? இப்போ லேட்டஸ்ட் ஆப்ஷன் வந்து புரோட்டான் தெரப்பி. புரோட்டான் தெரப்பி ஏன்னா புரோட்டான் தெரப்பி நம்ம சொல்லலாம், அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இதை பற்றி நேரடியாக சொல்லுங்கள். முதல்ல it used to be only in America and in Europe. Southeast Asia is the first center and I'm glad we can do it. நம்ம இந்த புரோட்டான் தெரப்பி அறிமுகப்படுத்தினவங்கலாம் சேர்ந்து ஒரு மீட் நடந்துச்சு, அதில் நீங்களும் கலந்துக்கிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து ஒரு குளோபல் மீட் and all over the world, by the US, Europe, some of the best centers, Japan, அவங்க எல்லாம் சேர்ந்து. ஜெயா தொலைக்காட்சி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பூர்ணிமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினரை பார்க்க இருக்கோம். அதாவது மருத்துவத்துறையில அதிநவீன சிகிச்சை முறைகளை அறிமுகப்படுத்தி மாபெரும் சாதனை புரிந்தவங்க, குறிப்பா புற்றுநோயியல் துறையில புரோட்டான் தெரப்பியை கொண்டு வந்தவங்க. அவங்கள பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க. குறிப்பா இந்த கொரோனா 2ஆம் அலையை கையாண்டதற்காக சிறப்பு விருதையும் வாங்கியிருக்காங்க. அவங்கதான் அப்போலோ மருத்துவமனையின் மேலாண் இயக்குனர் திருமதி பிரீதா ரெட்டி அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்து எங்களுக்காக ஒரு பேட்டி கொடுத்ததுக்காக எங்க தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி மேம். முதல் கேள்வி, இந்த அக்டோபர் மாதம் வந்து பிரெஸ்ட் கேன்சர் விழிப்புணர்வு மாதமா கடைபிடிக்கப்படுது. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல செர்விக் கேன்சர் தான் அதிக அளவுல இருந்தது. இப்போ வந்து மார்பக புற்றுநோய்ங்கிறது அதிகரிச்சுட்டே வருது. முதல்ல வயதானவங்க, குறிப்பிட்ட வயதுல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது அதிகமா வந்துட்டு இருந்தது. இப்போ சின்ன வயசுல இருக்கிறவங்களையும் அது பாதிக்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? ஸோ பிரெஸ்ட் கேன்சர் எதுக்கு வருதுன்னு இட் கேன் பி ஜெனட்டிக். நம்ம ஃபேமிலியில் இருந்திருக்கோம் அந்த காலத்தில், பட் வி won't know because there was no டயக்னோஸ்டிக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்போது. பட் இப்போ நிறைய டயக்னோசிஸ் இருக்குது, அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ we were able to find more of the breast cancer. பட் இது வந்து நம்ம ஏர்லியாக டிடெக்ட் பண்ணால் there's 100% of cure. அதுக்கு தான் இந்த அவேர்னஸ் எல்லாம் நாங்கள் ரேஸ் பண்ணணும், எல்லோரும் அது கான்ஷியஸாக இருக்கணும், அவேராக இருக்கணும்னு we're really trying to do that. And breast cancer awareness all over the world has made people aware of it. Number one, has given possibilities of cure. அதான் முதலியே சொன்னேன், நீங்கள் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணால் அது 100% க்யூர் நம்மளால செய்ய முடியும். அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு யங்கர் ஜென்ரேஷனில் நிறைய இப்போ we are seeing is because diagnosis ஏர்லியாக பண்ணுறாங்க. Earlier we didn't know, we couldn't find out, but இப்போ conscious level has gone up and so we're able to do it. And why does it come? I think a lot of it is genetic. We don't know if it's stress related, but adukku research ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க. But we will know in the future if some of it is also stress related, environment related, bad habits, lack of exercise. So all this data will come in the future. நீங்க சொன்னீங்க அந்த புற்றுநோய் அப்படிங்கிறது குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி தான், ஆனா முன்கூட்டியே அதை வந்து கண்டுபிடிச்சா ஈஸியா குணப்படுத்தலாம் அப்படின்னு. என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்திருக்கு மேம் இந்த புற்றுநோய் குணப்படுத்துறது, அது குறிப்பா மார்பக புற்றுநோய் குணப்படுத்துறதுல என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் இப்போ வந்திருக்கு? எஸ்பெஷலி பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் அதுக்கு மேமோகிராம், அது ஒரு டெக்னாலஜி. செல்ஃப் எக்ஸாமினேஷன், அதுக்கு ப்ரோட்டோகால்ஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு இட்ஸ் அவைலபிள். நாங்கள் பெஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ் எடுத்து we've made it more simple and we've given it to everybody. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணணுன்னா ரொம்ப ப்ரிசைஸ் சர்ஜரியாக பண்ணணும். அந்த காலத்தில் மாஸ்டெக்டமி எல்லாருக்கும் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து கன்சர்வேஷன் இஸ் த வே அண்ட் தட் இஸ் த ரைட் திங் டு டூ. ஸோ அந்த ப்ரொசீஜர் ப்ராசஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. நாட் ஓன்லி இன் தி அப்போலோ சிஸ்டம் பட் த்ரூ அவுட் த வேர்ல்ட், த்ரூ அவுட் இந்தியா. And we must look for the best and do it. So I think, ladies நம்ம மாதிரி we are entitled to the best. Indiaல எப்பவுமே ladies sacrifice, they don't think of themselves. But we are entitled to the best. So அது வந்து surgical options நிறைய இருக்கு. And surgical also அது ரொம்ப ப்ரிசைஸாக பண்ணணும். எல்லாரும் பண்ண முடியாது. And precision ரொம்ப முக்கியம். So அது available. சர்ஜரிக்கு அப்புறம் வந்து ரேடியேஷன் பண்ணுவாங்க. ரேடியேஷன் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அவைலபிள்.
இப்போ லேட்டஸ்ட் ஆப்ஷன் வந்து ப்ரோட்டான் தெரப்பி. ப்ரோட்டான் தெரப்பி ஏன்னா ரொம்ப ப்ரிசைஸ். மெடிசனே இப்போ ப்ரிசிஷன் மெடிசனாக இட்ஸ் மூவிங் இன் தட் வே. ஸோ வெதர் நாங்கள் டார்கெட்டட் தெரப்பி, ப்ரிசிஷன் மெடிசன், திஸ் இஸ் த ட்ரெண்ட் ஆஃப் த ப்ரெசன்ட். அண்ட் தட் இஸ் வை நம்ம அப்போலோவில் இந்த மாதிரி செய்கிறோம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் எக்ஸாமின் பத்தி நீங்க சொன்னீங்க. நிறைய பேருக்கு அதை பத்தின விழிப்புணர்வு இருக்கிறதா தெரியல. அதுக்கு மற்றவங்களுக்கு, அதாவது பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கறதுக்காக என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் உங்க ஹாஸ்பிட்டல் மூலமா நீங்க எடுத்துக்கீங்க? நிறைய அவேர்னஸ் பண்ணுறோம். குரூப்ஸ் ஆஃப் விமென் அவங்க கிட்ட பேசி நீங்கள் ரொம்ப ரொம்ப ஷையாக இருப்பாங்க. விமென் டோன்ட் வாண்ட் டு டூ திஸ். But I think if they take the trouble of doing it, you can find it early. So awareness தான் ரொம்ப முக்கியம். And multiple இப்போ social media இருக்கு, இப்போ talks to women's group, train the trainers. So நிறைய பேர் if like supposing there's somebody like you, உங்கள் வீட்டில் நீங்கள் போயிட்டு 10 பேர்கிட்ட லேடிஸ் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் செய்யணும்னு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க செய்வாங்க. ஸோ யூ லிட்ரலி யூ வுட் ஹவ் இன் அ வே சேவ் 10 lives. அந்த மாதிரி திஸ் அவேர்னஸ் எல்லாரும் கொடுக்கணும், செய்யணும். We tell our staff itself to go back and tell people. So slowly I think people will become conscious. And the embarrassment and the shyness அதுவும் போயிடும், because it's after all is just an organ. And after some time we're hoping to bring down the number incidents, to bring it down, or at least early detection. That's the plan. நம்ம உலகத்துல எந்த மூலையில மருத்துவத்துறையில என்ன டெக்னாலஜி வந்தாலும் உங்களுடைய மருத்துவமனை அதை முதல்ல கொண்டு வரதா இருக்காங்க. அதுல புரோட்டான் தெரப்பி நம்ம சொல்லலாம், அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இதை பத்தி நேயர்களுக்கு சொல்லுங்க, புரோட்டான் தெரப்பி பத்தி விரிவா. So proton therapy வந்து இப்போ globally one of the best and the latest technologies for treatment of cancer, especially in the radiation-காக proton therapy. முதல்ல it used to be only in America and in Europe. Southeast Asia இது first center, and I'm glad we can do it. இது high investment தான் இருக்கு, but if you take a look at it, you can't put a cost to life. நம்ம உயிருக்கு வந்து நம்ம காஸ்ட் போடவே முடியாது. So high investment, good technology, I think every human being is entitled to it. அதுக்காக பண்ணியிருக்கோம். இது என்ன செய்யுதுன்னா, அந்த ரேடியேஷன் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது. அந்த ரேஸ் வந்து when it goes to the tumor, it's to treat tumors. So அந்த டியூமர் அந்த இடத்துக்கு போன உடனே it will treat only that area. So நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது இந்த ரேடியேஷனில். அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இது மினிமைஸ் பண்ணோம். அண்ட் பக்கத்தில் இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் டோன்ட் கெட் எஃபெக்டட் லைக் தே வுட் டூ வித் கன்வென்ஷனல் ரேடியோதெரப்பி. ஸோ இதுவும் ரேடியோதெரப்பி தான், பட் ரொம்ப ப்ரிசிஷனாக இருக்குது. அண்ட் த ட்ரீட்மெண்ட் பிளானிங் வந்து ஒவ்வொரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பிளானிங் 2 நாள் ஆகும். யூ கான்ட் டூ இட் ஓவர் நைட். அண்ட் அது செய்கிறதுனால த பேஷண்ட் ஹேஸ் அ பெட்டர் சான்ஸ். For brain tumors it's very good, and the lung cancer, prostate cancer, and இப்போ வந்து breast cancer, stomach cancers எல்லாத்துக்குமே இந்த proton therapy, because the radiation is precise and side effects ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதுக்காக it's probably the best. நம்ம இந்த புரோட்டான் தெரப்பி அறிமுகப்படுத்தினவங்கலாம் சேர்ந்து ஒரு மீட் நடந்துச்சு, அதில் நீங்களும் கலந்துக்கிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து ஒரு global meet, and all over the world, by the US, Europe, some of the best centers, Japan, அவங்க எல்லாம் சேர்ந்து வாட் ஆர் த அவுட்கம்ஸை மெஷர் பண்ணுவாங்க. எப்போவுமே நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவுட்கம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை பேர் they get well, எத்தனை பேருக்கு இது எஃபெக்டிவாக இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட். ஸோ அதெல்லாம் டிஸ்கஷன்ஸ் இந்த மீட்டிங்கில் நடந்திருக்கு. And more training for the doctors, because எப்போவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி நல்ல ட்ரைனிங் கொடுத்தா அவங்க they just get better at what they do. இப்போ நம்ம மருத்துவமனையில் புற்றுநோய்க்கான நிறைய மருத்துவ டீம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நோயாளி குணப்படுத்துறதுக்கு இவ்வளோ பிரயத்தனப்படுறீங்க, அந்த டீம் ஒர்க் பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த காலத்தில் ஒரு பேஷண்ட்டை தனியாக இப்போ ஒரு லெட்ஸ் சே பிரெயின் கேன்சர், பிரெயின் டியூமர், அது வெறும் நியூரோ சர்ஜன் அப்புறம் ஆன்காலஜிஸ்ட் ஒன் ஆஃப்டர் தி அதர் பண்ணுறது ரொம்ப அவுடேட்டட் சிஸ்டம். எல்லாரும் ஒரு ரூமில் உட்காந்து அந்த ஸ்கேன் அதெல்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ணிவிட்டு, அண்ட் சம்டைம்ஸ் த பெஸ்ட் சென்டர்ஸ் இன் த வேர்ல்ட், லெட்ஸ் சே MD Anderson, ஸ்லோன் கெட்ரிங், அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த பேஷண்ட்க்கு
ஃபுல் ப்ரோட்டோகால் எது நல்லதுன்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன நடக்குதுன்னா சர்ஜன் கிட்ட போவாங்க, சர்ஜன் சர்ஜரியை பண்ணிடுவாங்க. அப்புறம் ஆன்காலஜிஸ்ட் கிட்ட போனால் சரி நீங்கள் இந்த மாதிரி கீமோதெரப்பி இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், ட்ரிப்பில் கொடுக்கணும், அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அண்ட் குட் டாக்டர்ஸ், குட் சிஸ்டம்ஸ். ரேடியேஷன் டாக்டர் வந்து அவர் இதுதான் ரேடியேஷன் இப்படி தான் பண்ணணும்னு அவர் பிளான் பண்ணுவார். பட் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அந்த ஸ்கேனை பார்த்துட்டு இது ஹோலிஸ்டிக்காக ஒரு பேஷண்ட்க்கு எல்லார் எக்ஸ்பர்டீஸ் அண்ட் நாட் ஓன்லி நம்ம ட்ரீட்டிங் டாக்டர்ஸ் எக்ஸ்பர்டீஸ் பட் குளோபல் ப்ரோட்டோகால் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் சேர்ந்து பண்ணால் அது பேஷண்ட்டுக்கு நல்லது. அண்ட் தட் இஸ் வை நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறோம் தட் மல்டி டிசிப்ளினரி டீம்ஸ், எம்டிடி, எல்லா பேஷண்ட்க்கும் எம்டிடி பண்ணணும், டியூமர் போர்ட்ஸ் பண்ணணும், குளோபல் டியூமர் போர்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் த வே கேன்சர் இஸ் ட்ரீட்டட் மஸ்ட் பி டிஃப்ரெண்ட். அண்ட் அது எங்களுக்காக நாங்கள் ஒன்றும் செய்யலை, we're not doing it for Apollo. In fact, நிறைய பேஷண்ட்ஸ் வரலைன்னா we are happy because if they are well. பட் வந்தவங்கள நல்லா பார்த்துக்கணும், give them the best in global standards, and that is the commitment of the team and the doctors here. கண்டிப்பா மேம். இப்போ வந்து நீங்க கொரோனா அதை ஹேண்டில் பண்ணதுக்காக சிறப்பு விருது வாங்கிருக்கீங்க, சிறப்பாக ஹேண்டில் பண்ணதுக்கு. அந்த அனுபவத்தை எங்க நேயர்களோட பகிர்ந்துக்கங்க. I think கொரோனாக்கு செகண்ட் வேவ் நீங்க ஹேண்டில் பண்ணது I know giving award is only for the team because ஒரு ஆள்னால பண்ண முடியாது, நிறைய பேர் சேர்ந்து கஷ்டப்படி பண்ணியிருக்காங்க. Hundreds of Apollo staff பண்ணியிருக்காங்க, fabulous doctors, nurses, housekeeping staff, and I think it's really a recognition for them. இன்னைக்கு வந்து 1 billion vaccine முடிய போகுது. ஸோ ஐ திங்க் ஐம் வெரி ப்ரவுட் டு பி அன் இண்டியன். இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து செய்திருக்காங்கன்னா மகிழ்ச்சி அடையணும் நம்ம அதுக்காக. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங் டு டூ. பட் நம்ம காம்ப்ளிசண்ட்டாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணிட்டோம், ஜெயிச்சிட்டோம், அவார்டு வாங்கிட்டோன்னு வி கேனாட் பி, பிகாஸ் வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். And எல்லாருமே corona is not over, COVID is not over. It's only that now we know how to treat it. We have better systems to treat it. Those who are vaccinated are a bit safer than the others. So I think vaccination is very important, extremely important. Masking in public, hand washing, sanitizing, distancing, அதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. and I worry about it. அது சரி ஆயிப்போச்சு, finished, it's not over yet. ஸோ நம்ம எல்லாம் கான்ஷியஸாக இருக்கணும். பிகாஸ் ஒன்று நம்ம உடம்பை பார்த்துக்கணும், பட் மற்றவங்களும் they're vulnerable and அவங்க கேர் அதையும் நம்ம பார்த்துக்கிறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பா மேம். நீங்க வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும் இந்த மருத்துவத்துறையில அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. புது புது டெக்னாலஜிஸ் தான் முதல்ல அறிமுகப்படுத்துறதே உங்க மருத்துவமனை தான். உங்களோட எதிர்கால திட்டங்கள் என்ன இந்த துறை? ஸோ எதிர்காலத்தில் இப்போ நம்ம டிஜிட்டல் மீடியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் anything which we do. இந்த டிஜிட்டல் மீடியாவில் இப்போ அப்போலோ 24/7 ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து ஒன் இஸ் அஃப்கோர்ஸ் த ஃபார்மசி, யார் தூரத்தில் கூட if you need your medication they're able to deliver on time. Telemedicine, we started it but now globally that is the trend. ஸோ நம்ம எங்கே இருந்தாலும் டாக்டர்கிட்ட உடனே பேச முடியும், நம்ம கன்சல்ட் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் த பாயிண்ட் ஆஃப் கேர்ன்னு சொல்கிறோம்ல, இப்போ நார்மலாக எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, அவுட் பேஷண்ட்க்கு போகிறது, ஃபிசிக்கலாக டாக்டர் அந்த ப்ரெசன்ஸ் இப்போ மாறிடுச்சு. The point of care has shifted from hospitals and infrastructure to people's homes, to people's offices. ஸோ அதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணுறது, எப்படி சிஸ்டம்ஸை மாற்றுறது, அதெல்லாம் செய்கிறோம். ஸோ த ஃப்யூச்சர் இப்போ நாங்கள் 10,000 பெட்ஸ் இருந்துச்சுன்னா we have a little more than 10,000 beds. இப்போ வந்து எங்களுக்கு டெய்லி we have to treat 100,000 people. From 100,000 we have to treat 1 million people. அந்த மாதிரி our plans and future is going on a daily basis. மேம், நீங்கள் பேசும்போது இந்த கோவிட் பற்றி சொன்னீங்க, எவ்வளவு நம்ம ப்ரிவென்ஷனாக இருக்கணும்னு முன்னாடி பேசும்போதே சொன்னீங்க, தடுப்பூசி எடுத்துக்கணும் அப்படின்லாம் சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ கோவிட் பற்றி நிறைய பயம் மக்களிடையே இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? I think COVID பற்றி it is there, we can't forget about it. நம்ம பத்திரமா இருக்கணும் and நம்ம அவேர்னஸ் இருக்கணும். பட் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் which again யாரும் பயப்படக்கூடாது, but the incidence of heart disease, cancer, diabetes, obesity, depression, mental health,
இதெல்லாம் கூட பெரிய ப்ராப்ளம். அந்த நம்பர்ஸ் யாரும் பார்க்குறதில்ல, அதை பற்றி பேசுறதில்ல. அண்ட் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். யாரும் வந்து நம்ம உடம்ப பார்த்துக்க முடியாது. ஸோ ஐ திங்க் ஆல் everybody, whether it is a housewife, whether it's a businessman or it's the breadwinner, எல்லாரும் அவங்க உடம்ப பார்த்துக்கணும். We have to give some time for ourselves. So I really want, and I'm really asking everybody to look after their health. And we don't, chairman has told us very clearly, we don't want people to come to the hospitals, because however many hospitals there are, it's not going to be enough to treat people. You have to look after your health. So prevention, and prevention is the most important. Have a checkup at least once a year. Please do your breast examinations for all the women. Eat right, because obesity is a big problem in India. And on one hand, ஒரு சைடில் பார்த்தா malnutrition இருக்கு. People don't have enough food. On the other side, people eat so badly that they become obese, and with obesity comes diabetes, heart disease, mental health, all those problems. So eating right is very important. ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த காலத்தில் ஏன் எல்லாரும் ஹெல்த்தியாக இருந்தாங்க, இப்போ ஏன் ஹெல்த்தியாக இல்லைன்னா நம்ம சேர்லேயே உட்காந்துட்டு ஃபோன்லேயே வேலை முடிக்கிறோம். தட் இஸ் நாட் குட் அட் ஆல். நம்ம எந்திரிச்சு வேலை செய்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் தான் இட்ஸ் குட். ஸோ ஐ திங்க் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் குட் ஃபார் அ ஹெல்த்தி ஃபியூச்சர், பிகாஸ் இட் ஹாஸ் அ ஹியூஜ் எக்கனாமிக் இம்பேக்ட். அண்ட் அது நம்ம ரொம்ப அவேராக இருக்கணும். மேம், இந்த அக்டோபர் மந்த் வந்து பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த். இந்த நேரத்தில் பெண்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறீங்க? I want to tell the ladies, பெண்களுக்கு சொல்லணும், that you're a very important part of your family and of the country. And இது அப்புறம் பார்க்குறேன், போஸ்ட்போன் பண்ணுறேன், இல்லை ஐம் நாட் இம்பார்ட்டன்ட்னு டிலே பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் நல்லா இருந்தால் தான், பெண்கள் நல்லா இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே வெல். மிக்க நன்றி மேம். உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்து நிறைய விஷயங்களை எங்களோடையும் நேரடியோடையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்க ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாக மிக்க நன்றி. தேங்க்யூ.